ஒத்தூர் ஆதி பராசக்தி ஆலயத்திற்கு வந்து அம்மாவை வழிபடுவதற்கு அம்மாவே கூறியுள்ள பல்வேறு முறைகளையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆலயத்திற்கு வரும் பொழுது செவ்வாடையில் வருதல் சிறப்பு. ஆலயத்தை 3 முறை, 9 முறை, 108 முறை என ஆலயத்தை வலம் வருதல் அடுத்த சிறப்பு. ஆலயத்தின் வாசலில் உள்ள ஓம் சக்தி மேடையை வழிபடுதல் நவகிரக மேடையை வழிபடுவதற்கு சமம். ஆலயத்தில் தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து அம்மாவின் அருளை பெறலாம். ஆலயத்தில் கருவறைக்கு பின்புறம் உள்ள நாகபீடத்தில் 3 எலும்பிச்சம் பழங்களை வாங்கி விளக்கு போட்டு அம்மாவின் அருளை பெறலாம். அம்மாவின் கருவறைக்கு பின் அமர்ந்து அம்மா கூறிய வழி நின்று தியானம் செய்து அம்மாவின் அருளை பெறலாம். அம்மாவின் தல விருட்சமாம் வேப்ப மரத்தில் திருமணமாகாதவர்கள் மஞ்சள் கயிறு கட்டி அம்மாவினை திருமணத்திற்காக வேண்டி அவள் அருள் பெறலாம். ஈர செவ்வாடையுடன் அம்மாவின் ஆலயத்தை உருள் வளம் வந்து அம்மாவின் அருளை பெறலாம். அம்மா கூறுகின்ற வழி நின்று அம்மா கூறும் பல்வேறு வகையான தொண்டினை செய்து அம்மாவின் அருளை பெறலாம். திருமதி அம்மா சொல்லியிருக்காங்க, பக்தி, தொண்டு, தர்மம் இவற்றின் வாயிலாக வழிபாட்டை உணர்த்தி ஆன்மீகத்தில் ஆகம வழிபாட்டை விட குரு வழிபாடுதான் சிறந்தது என்று தெளிவான ஒரு ஆன்மீகத்தை உணர்த்தும் அன்னையின் கருணைதான் என்னே. உருவங்கள் மாறுபட்டாலும் உள்ளமும் ஆன்மாவும் ஒன்றுதான். அதை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அம்மா இந்த உருளத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க? நீங்க இப்ப வந்து ஒரு உருள் வளம் 10,000 ரூபாய் உண்டியல் போட்டதற்கு சமானமடா மகனே அப்படின்னு ஒரு ஏழை பக்தருக்கு அம்மா சொல்லிருக்காங்க. இதுல இருந்து நீங்க தெரிந்துக்கலாம் அந்த உருள்வளத்திற்கு உண்டான மகிமையை. பக்தியோடு அங்கமலம் வாருங்கள், பன்னலமும் அவள் தருவாள் கேளுங்கள். பக்தியோடு அங்கமலம் வாருங்கள், பன்னலமும் அவள் தருவாள் கேளுங்கள். பங்காறு அடிகளாரை பாருங்கள், பங்காறு அடிகளாரை பாருங்கள். அவர் பதம் பணிந்தே பாவங்களை தீருங்கள், அவர் பதம் பணிந்தே பாவங்களை தீருங்கள். நமது சித்தர்பீடத்திற்கு வந்திருந்த ஜப்பானை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி சொல்கிறார், Nowhere in the world we got peace of mind except in மேல்மருவத்தூர். We want to visit the place again. You please arrange. அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சு வந்த கம்பெனிக்கு தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து ஒரு ஜப்பானை சேர்ந்த விஞ்ஞானி உலகின் பல பகுதிகளையும் சென்று பார்த்திருப்பார். அவர் சொல்றாரு, நான் எங்கெங்கயோ போயிருக்கேன், எனக்கு எங்கெல்லாமும் கிடைக்காத மன அமைதி மேல்மருவத்தூர்ல தான் கிடைச்சது. நான் அந்த மேல்மருவத்தூரை மறுபடியும் பார்க்கணும்னு. இதிலிருந்து அம்மாவின் ஆலய மகிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாமும் இந்த மண்ணிற்கு சென்று மன அமைதி பெற்று அம்மா சொல்வழி நின்று அம்மாவின் திருப்பாதத்தை அடையலாம். மனக்கவலை கொண்டோரே கேளுங்கள், மேல்மருவத்தூர் கோவில் வந்து கூடுங்கள். மனக்கவலை கொண்டோரே கேளுங்கள், மேல்மருவத்தூர் கோவில் வந்து கூடுங்கள். இன்னல்களை அன்னையிடம் சொல்லுங்கள், அவள் இடர் தீர்ப்பாள் உண்மை இது நம்புங்கள். இன்னல்களை அன்னையிடம் சொல்லுங்கள், அவள் இடர் தீர்ப்பாள் உண்மை இது நம்புங்கள். மனக்கவலை கொண்டோரே கேளுங்கள், கேளுங்கள். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ வளர்ந்தோம். நாம் செல்லும் திசை தெரியாது தவித்துக் கொண்டிருந்தோம். திக்கு திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பல கோடி கணக்கான ஆன்மாக்களை வாழ்க்கை என்றால் என்ன, ஏன் வாழ்கிறோம், நாம் ஏன் பிறந்தோம் என காட்டி நமது வாழ்வின் குறிக்கோளே அம்மாவின் திருப்பாதங்களை அடைவதே அப்படி என்று சொல்லி அந்த திருப்பாதங்களை அடைவதற்கு நமக்கு பல்வேறு வகையான வழிகளை காட்டி இருக்கின்றாள் அந்த ஆதிபராசக்தி அன்னை. அவரவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு வகையான வழிகளை காண்பித்திருக்கின்றாள். அந்த அம்மா கூறியிருக்கிற வழி நின்று, பக்தி நெறி நின்று, தொண்டு நெறி நின்று நம்மால் இயன்ற தொண்டுகளை செய்து அம்மா கூறும் வழி நின்று அம்மாவின் அறச்சாலைக்கு, மருத்துவமனைக்கு, அன்னதானத்திற்கு மற்றும் சமுதாய பணிகளுக்கு நம்மால் இயன்ற பொருள் உதவினை செய்து நம்மால் ஆன உழைப்பினை தந்து நாமும் கிடைத்தேறுவோமாக. அம்மாவின் திருவடிகளை சென்றடைய அவள்தம் திருவடியின் திருவருள் வேண்டி நிற்போமாக.
சக்தி உலகத்தை கொடுத்து இருக்கிறேன், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மனதை அலைமோத விடாமல் ஆன்மா என்ற பொம்மையை நல்ல கருத்திற்கும் நல்ல செயலுக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இப்படியெல்லாம் அம்மா யார், ஆன்மா எப்படிப்பட்டது, ஆன்மீகம் என்றால் என்ன என்று உணர்த்தி நம்மோடு ஒருவராக வாழும் அன்னையின் வழி நடப்போம்.